அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அன்னை மரியாவை திருத்தூதர்களின் அரசி என்று அழைத்து மகிழ்கிறோம். த குயின் ஆஃப் தி அப்பாசல்ஸ். இயேசுவினுடைய இறையாட்சி கனவை உலகமெங்கும் சென்று விதைத்தவர்கள் திருத்தூதர்கள். ஆண்டவர் இயேசு வாழ்கிற பொழுதே தன்னுடைய இறையாட்சி கனவு தொடர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருத்தூதர்களை அவர் அழைத்தார். அவர்களிலே ஒருவர் அவரை காட்டிக் கொடுத்தார். அதற்கு பிறகு மத்தியாஸ் என்பவரை அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள். இப்படி திருச்சபை மரபிலே 12 அப்போஸ்தலர்கள், 12 திருத்தூதர்கள். இவர்கள் மிகச்சிறந்த பணியை ஆற்றியிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை மூலைக்கல்லாகவும் திருத்தூதர்களை தூண்களாகவும் கொண்டு கட்டப்பட்டதுதான் இந்த திருச்சபை. நம்முடைய திரு அவையினுடைய தூண்களாக இருப்பவர்கள் 12 திருத்தூதர்கள். இந்த திருத்தூதர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தார்கள்? ஆண்டவர் இயேசுவுக்கு பிரமாணிக்கமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாக இருந்தார்கள். 1-2 பேர் தான் அவர்களை படித்தவர்கள், வாசிக்க தெரிந்தவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்கள். மற்றவர்கள் எல்லாரும் பாமரர்கள். ஆனால் இயேசுவுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார்கள்.
அவர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இயேசுவை அறிவித்து ஏறத்தாழ எல்லோரும் மறை சாட்சிகளாக மரித்தார்கள். இப்படி அவர்கள் செய்த பணிதான் உலகம் முழுவதும் இயேசுவை அறிவித்திருக்கிறது. இயேசுவினுடைய முதல் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் இந்த திருத்தூதர்கள். அவர்களுடைய வாழ்வாள், அவர்களுடைய மறைசாட்சியத்தால் மிகச் சிறப்பாக இயேசுவை அறிவித்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு பிறகு அவருடைய திருச்சபையில் மரியாதையும் வணக்கமும் பெறக்கூடிய இவர்களுக்கே அன்னை மரியா அரசியாக இருக்கிறார். அன்னை மரியா திருத்தூதர்களின் அரசி என்று நாம் போற்றுகிற பொழுது ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னை மரியா பற்றிய பக்தியும் வணக்கமும் தான் மாதா பக்தி முயற்சிக்கு அடிப்படையாக இருந்தது. இது எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால், திருத்தூதர்கள் அன்னை மரியாவிடம் கொண்டிருந்த அன்பும் பக்தியும் தான். அதே போல அன்னை மரியா தொடக்க திருச்சபை உருவாவதற்கு முன்பாக தூய ஆவியார் திருத்தூதர்கள் மேலும் அன்னை மரியாவிலும் பொழியப்பட்ட பிறகுதான் திருச்சபை ஆரம்பமாகிறது. அப்படி திரு அவை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர்களை எல்லாம் சீடர்களை பிளவுபட்டு போய்விடாமல் ஒன்றாக இருப்பதற்காக திருத்தூதர் பணி 1:14 சொல்வது போல அவர்கள் சீடர்கள் அனைவரும் அன்னை மரியாவோடும் பிற பெண்களோடும் இணைந்து இறைவேண்டலில் ஈடுபட்டிருந்தனர். அப்படி அன்னை மரியா அனைவரையும் ஒன்றுபடுத்துகிற நபராக இருந்தவராக நாம் பார்க்கிறோம். எனவே அப்போஸ்தலர்களுடைய அரசியாகவே அவர் இருந்தார். தூய ஆவியார் பொழியப்பட்ட பிறகு ஆண்டவர் இயேசுவை உலகமெங்கும் அறிவித்தார்கள். அதன் காரணமாக இயேசு ஆண்டவர் உலகம் முழுவதும் அறியப்படுகிறார். அப்போஸ்தலர்களுடைய அன்னையாகவும் அரசியாகவும் இருப்பவர்தான் அன்னை மரியா. எனவே திருத்தூதர்கள் போல நாமும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இருப்பதற்கு அன்னை மரியா மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக நம்மிடம் இருக்கிறார். எனவே திருத்தூதர்களின் அரசி, திருத்தூதர்களுக்கே அரசியாக இருந்தவர் நம் வாழ்வில நம்மையும் கடவுளிடம் இட்டு செல்பவர்களாக எப்படி அவர்களை ஒன்றிணைத்து தூய ஆவியாருடைய வருகைக்காக காத்திருக்க இறைவேண்டலில் வைத்தாரோ, அதுபோல நம்மையும் அவர் ஒன்றுபடுத்தி ஒருமுகப்படுத்தி இறைவனை நோக்கி இட்டுச் செல்ல வேண்டும். அத்தகைய திருத்தூதர்களின் அரசியிடம் நாம் மன்றாடுவோம். மரியே வாழ்க. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
கன்னியே, பரிவுள்ள கன்னியே, நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதே என் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது கட்டிடக்கலை நிறுவனமான சர்க்கார் ஃபவுண்டேஷனின் பங்குதாரரான திரு கிறிஸ்டோபர் அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் பிரதர். மரியன்னையிடம் மிக சிறந்த பண்புகள் நிறையவே இருக்கும். அவங்க கிட்ட உங்களுக்கு பிடித்த பண்பு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஒன்று, எல்லாரும் சொல்ற மாதிரி தாழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு காரியம். தன்னை வந்து எந்த காலத்திலயும் அவங்க வந்து முன்னிலைப்படுத்திக்கவே இல்லை. கடவுளுக்கு தான் மிக முக்கியமான ஒரு பங்கை கொடுத்தாங்க. ஒன்று. அடுத்தது, பிறருக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க வச்சிருந்த ஒரு ஆர்வம். உதாரணமா நம்ம எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய அவங்க விரைந்து சென்றது. அப்பதான் கப்ரியேல் தூதர் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீங்க இறைவனின் தாயாகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு தன்னுடைய உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன அந்த வேகம், இந்த இரண்டு காரியங்களும் எனக்கு நம்முடைய அன்னை மரியாவிடம் ரொம்ப பிடிச்ச காரியங்கள். சரி, மரியன்னையின் பரிந்துரையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? முதன்முறை எப்பொழுது பெற்றீர்கள் என்பது பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால எனக்கு அவ்வளவாலாம் எனக்கு மரியன்னையுடைய இது தோணுனது கிடையாது. ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்பாக நானும் என்னுடைய பார்ட்னர், என்னுடைய பிரதர்ல ஆரோக்கியராஜும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் விஷயமா நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போக வேண்டியிருந்துச்சு. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்போ நாங்கள் திருச்சியில இருந்துட்டு நாங்கள் கிளம்புறோம். அன்னைக்கு நல்ல மழை, 2-3 நாளாக தொடர்ந்து மழை, நிறைய சாலைகள்லாம் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பழைய அம்பாசிடர் கார்ல நான் டிரைவ் பண்றேன், அவர் கூட வராரு. இங்கேருந்து நாங்கள் போகும்பொழுது திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு போக வேண்டியது, அங்கே ரோடு பிளாக்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை வழியாக திருப்பி விட்டாரு. அங்கே ஒரு 55 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டு அந்த மழையில் மறுபடியும் புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து வேளாங்கண்ணி போயாச்சு. அன்னைக்கு பகல் ஃபுல்லாக வேலைகள்லாம் இது பண்ணியாச்சு. சரி, அப்போ அவர் ஆரோக்கியராஜ் சொன்னார், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு போவோமே அப்படின்னு சொன்னார். சரி போவோம். எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி போனதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் இது மாதிரி தான் போவோம், அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அங்கே போய் அந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு நாங்கள் போகிறப்ப நைட்டு ஒரு 8-8:15 மணி இருக்கும், க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரம்.
அதிகமான கூட்டமும் இல்லை. ஆனா அங்க போய் அந்த பீடத்துக்கு முன்னாடி தரையில உட்காந்து 2 பேரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு திடீர்னு எனக்குள்ள ஒரு உணர்வு, இவ்வளவு பேர் இங்க தேடி வர்றாங்களே அப்படின்னா நிச்சயமா மாதாவிடம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள அன்னைக்கு வருதுன்னு வச்சுங்களேன். இது எதனால என்னங்கிறதுல எனக்கு தெரியல. அப்ப அதை அப்படியே நான் ஒரு சின்ன பிரேயரா மாத்தினேன். ஆமா, இது மாதிரி இவ்வளவு பேர் தேடி வராங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. ஸோ அந்த வல்லமையை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அது அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க. இல்லைன்னா நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி ஒரு 10:30 11 மணிக்கு மேலே கிளம்பணும். மறுபடியும் மழை தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது. தஞ்சாவூருக்கு வந்தோம். தஞ்சாவூருக்கு வந்துட்டு திருச்சிக்கு போகலான்னு பார்க்குறோம், ரோடு பிளாக்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுபடியும் புதுக்கோட்டை ரோடு, ஐயோ இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஒரு டக்குன்னு ஒரு பக்கத்தில் ஒரு போலீஸ்காரர் ஒரு வாக்கி டாக்கியில் பேசிட்டு இருந்தவர் விசில் அடிச்சு ரோடு பிளாக் கிளியர் ஆயிடுச்சு, நீங்கள் போகலாம் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி நான் வந்து இது மாதிரிலாம் ப்ரேயர் பண்ணதெல்லாம் கிடையாது. பட் அங்கே ப்ரேயர் பண்ணது கிடையாது. நான் அது சொன்ன அந்த செகண்ட்ல வந்து நான் கேட்ட அந்த உணர்வு மாதாட்ட கேட்டது. நான் கேட்டேன்ல, உங்களுடைய பரிந்துரைக்கு வல்லமை இருந்தனா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது, இது வழியா அதை பேசினதா நான் ஒரு உணர்வு கிடைச்சது. ஸோ அந்த இடத்துல எனக்கு அந்த அஷ்யூரன்ஸ் கிடைச்சிது. ஸோ வித்தவுட் அஷ்யூரன்ஸ் வந்து நான் எதையுமே செய்ய விரும்புறது கிடையாது. ஸோ அந்த அஷ்யூரன்ஸ் எனக்கு கிடைச்சோன்னே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அம்மாவுடைய பரிந்துரையை நான் நாடுகிறேன். நிச்சயமா. சரி. நீங்கள் வந்து அன்பில் சங்கமம் அப்படிங்கிற ஒரு ஜெபக்குழுவில் ஒருங்கிணைப்பாளராக உங்கள் பணிகளை செஞ்சுட்டு வரீங்க. இப்போ ஜெபக்கூட்டங்கள்ல பார்க்கும்போது இறை வார்த்தைக்கும் தூய ஆவியாருக்கும் மட்டுமே வந்து அங்கே முக்கியத்துவம் தரப்படுறதா நான் பார்க்குறேன். ஜெபமாலை ஜெபிக்கிறது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நல்ல கேள்வி. ஆக்சுவலி இது ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால என்னுடைய பிரதர் இல்ல ஆரோக்கியராஜ் அவர் தான் வந்து இறை செய்தி கொடுப்பாரு. என்னுடைய தங்கை, என்னுடைய குழந்தைகள்லாம் துதி ஆராதனையில இது பண்ணுவாங்க. அப்ப எப்பொழுதும் 2வது சனிக்கிழமை மாலை 6:15 to 6:45 ஜெபமாலை இருக்கும். அதுக்கப்புறம் துதி ஆராதனை, அப்புறம் இறை செய்தி அப்படிங்கிறது போகும். அப்ப திடீர்னு ஒரு நாள் நாங்க வேற ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா கார்ல போயிட்டு இருக்கப்ப ஆரோக்கியராஜ் வந்து சொன்னாரு, கிறிஸ்டபர் இனிமேல் நீங்க இந்த ஜெபமாலை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஒரு ஓகே, அந்த ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறதுல சரி ராஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு அதுக்கு அடுத்து வந்த இது அன்பில் சங்கம கூட்டத்தில் ஜெபமாலையை நான் இது பண்ணேன். அப்ப அந்த ஜெபமாலையை ஆரம்பிக்கும் பொழுதுல இருந்து ஒரு வித்தியாசத்தை என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜெபமாலை அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப ஏதோ ரெப்படிட்டிவ் ப்ரேயர்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. அது ஆக்சுவலி அது ஒரு கான்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயர். நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையில அவருடைய பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு, உயிர்ப்பு போன்ற காரியங்களை தியானிக்கக்கூடிய ஒரு கான்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயர், ஒரு மென்டல் ப்ரேயர். அந்த உணர்வை எனக்கு அன்னையிலேருந்து நான் அதை அனுபவிக்க ஆரம்பிச்சேன். நிச்சயமா அதுல இருந்து ஜெபமாலை சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு அமைதி வருது, கன்ஃபியூஷன்ஸ் போகுது. அது ஒரு ரெப்படிட்டிவ் ப்ரேயரா நான் பார்க்கல. என்னை அந்த ஒவ்வொரு மறை உண்மைகளுக்குள்ளும், மறை நிகழ்வுகளுக்குள்ளும் என்னை கொண்டு போய் நிறுத்தி அந்த இடத்துல நடக்கக்கூடிய காரியங்களை நானும் பங்கேற்கக்கூடியத ஒரு அனுபவமாக தான் எனக்கு நான் பார்க்குறேன். ஸோ நிச்சயமா அம்மாவுடைய பரிந்துரை அந்த இடத்துல இருக்கு. அவங்க அந்த வழிகாட்டுதல் இருக்கும் பொழுது நம்மால் அதை தொடர்ந்து நல்லாவே செய்ய முடியுது அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கிறது. மிக வல்லமையுள்ள கான்டெம்ப்ளேட்டிவ் ப்ரேயர். நீங்கள் ஒரு நற்செய்தியாளர். நீங்கள் ஆண்டவரின் நற்செய்தி பணியினை நன்றாகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய கிருபையால் நமது இனிய இதயங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமா சொல்லலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாதா மேல இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது மாதாவோட நிறுத்திக்கிறாங்க. பட் நமக்கு தெரியும், பல புனிதர்கள், அது எந்த மரியணை புனிதர்களாக இருந்தாலும் சரி, இப்போ கடைசியா நம்ம புனிதர்களாக அறிவிக்கப்பட்ட மதர் தெரசா, செயின்ட் தெரசா அல்லது செயின்ட் ஜான் பால், எத்தனையோ செயின்ட்ஸ், அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, டு ஜீசஸ் த்ரூ மேரி, இயேசு கிறிஸ்துவிடம் அன்னை மரியின் வழியாக. இதுதான் கரெக்டான
கோர்ஸ். நம்முடைய வாழ்க்கையில மிக உன்னதமான இடத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தே ஆகணும். திரியேக தேவனுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அதற்கு பிறகுதான் புனிதர்கள், அன்னை மரியாள் எல்லாருமே. அன்னை மரியாள் புனிதர்களுடைய பரிந்துரையை நம்ம நாடுறோம். ஸோ வி ஷுட் நாட் ஸ்டாப் வித் மதர் மேரி அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விரும்புறேன். அம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அம்மா சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். அம்மா என்ன சொல்றாங்க? அவர் சொல்வதை செய்யுங்கிறாங்க. ஸோ அவர் சொல்வதை, ஆண்டவர் சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தையும் அவருடைய தூயாவினோட வழிநடத்தலையும் நம்ம நாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியின் வாயிலாக என்னுடைய தாழ்மையான கருத்தாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றிங்க பிரதர். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் கட்டிடக்கலை நிறுவனமான சர்க்கார் ஃபவுண்டேஷனின் பங்குதாரரான திரு கிறிஸ்டோபர் அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு மிக சிறந்த ஒரு உந்து சக்தியாகவே அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றொரு மரியன்னை பக்தரை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. எல்லாமல்ல இறைவாம், உம் திருமகனின் அன்னையும் எங்களது தாயுமாகிய கன்னிமரியாவை திருத்தூதர்களின் அரசியே என்று நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். ஆமாண்டவரே, உம் திருமகன் திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு 3 ஆண்டுகள் பயணம் செய்து அவர் உருவாக்கிய இறையாட்சியின் கருவியாகிய தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். இயேசு விண்ணேற்படைந்த பிற்பாடு எங்கள் அன்னையும் இயேசுவின் தாயுமாகிய கன்னிமரியா திருத்தூதர்களோடு இருந்து அவர்களை ஒன்றிணைத்து அவர்களை உற்சாகப்படுத்தி தனது வேண்டலால் அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள செய்து அவர்களின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தொடர்ந்து உடனிருந்து வழிநடத்தியதால் திருத்தூதரின் அன்னையே என்று எங்கள் அன்னையை நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவரே, அன்னை கன்னிமரியாள் எங்களுக்காக வேண்டுகிறார். அந்த வேண்டுதலின்படி நாங்கள் திருத்தூதர்களாக வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன்.